இப்போ இந்த சாமந்தி செடி சின்ன சின்ன கன்று தான் பாருங்கள், எவ்வளோ மொட்டு இருக்குது பாருங்கள். இது போல் மொட்டு வரணுன்னா நம்ம கரெக்டாக சாயில் மிக்ஸ் வந்து நீங்கள் நல்லா கலந்து வச்சுக்கணும். சாமந்தி கண்ணெல்லாம் வளர்க்கும்போது சீக்கிரமாக மொட்டு வரும். ஏன்னா சீசன் டைம்லன்னு இல்லை, சீசன் இல்லாத டைமில் கூட பூக்கள் பூக்க வைக்கணுன்னா நம்ம ஃபெர்டிலைசருக்கு உண்டான, அதாவது செடிக்கேற்ற பூக்கள் பூக்கிறதுக்கு உண்டான ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். பொட்டாசியம் அதிகமாக கொடுத்தா பூக்கள் பூக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வாழைப்பழம் தோல் நாட்டு சர்க்கரை ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு கொடுத்தா கண்டிப்பாக பூக்கள் பூக்கும்னு சொல்லிவிட்டு. சப்போஸ் வெளியில் வாங்கினா கூட பொட்டாசியம், அதாவது பொட்டாசியம் வந்து தனியாகவே விற்கிது, அது கூட நீங்கள் செய்ய முடியலன்னா வாங்கி போட்டுக்கலாம் பிளான்ட்டுக்கு. ஆனால் நான் வாங்கினதில்லை, ஒரு வாட்டி வாங்கணும்னு இருக்கேன். ஏன்னா ஃபெர்டிலைசர் வந்து நான் எல்லாமே வீட்டிலே நானே செய்கிறேன். காய்கறி வேஸ்ட்டு வெங்காயம் தோல்லாம் தண்ணியில் போட்டு பிளாக் கலரில் ஆகிருக்கும் பாருங்கள் ஃபெர்டிலைசரு. நான் ஏற்கனவே ஒரு பாட்டிலில் காமிச்சிருப்பேன், அதுதான் இந்த சாமந்தி கணக்கெல்லாம் நான் ஊற்றுறேன். இந்த சாமந்தி பிளான்ட் வந்து புதுசு நம்ம நட்டுருக்குறோம் இப்போ தான். இதில் வந்து வேப்பமுன்னாக்கு மண்புழு எரு மட்டுமே கலந்து வச்சுருக்கிறேன். எப்படி நட்டாலும் நம்ம கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுக்குற ஃபெர்டிலைசரு தண்ணி ஊற்றுறது எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா பிளான்ட்டு நல்லா வளரும். காலையில் பாருங்கள், உங்களுக்கு தண்ணி ஊற்றாமல் பிளான்ட்டு காட்டுறேன். இது கொஞ்ச நாளாக நம்ம வளர்க்குறோம், புது செடி தானே, கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. இப்போ நல்லா பூக்கள் கூட பெருசாகிடுச்சு பாருங்கள். ஆனால் காலையில் தண்ணி ஊற்றினேன், மேல் சாயில் மட்டுமே நினச்சேன். அப்போ கூட சோகமாக இருக்கு பாருங்கள் சாயங்காலம். ஆனால் இப்போ கூட நான் மேல் சாயிலில் நினச்சி வைக்கலாம், ஆனால் உள்ளே மட்டும் தண்ணி ஊற்றக்கூடாது அதிகமாக. நீங்கள் காலையில் சாயங்காலம் மேல் சாயில் மட்டுமே கூட நினச்சி வச்சுக்கலாம், அதிகமாக ஊற்றக்கூடாது. ஏன்னா சப்போஸ் இது போல் ரொம்ப சோகமாக இருக்குன்னா நீங்கள் மேலுக்கு மட்டும் சாயிலுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம், ப்ளைன் வாட்ரு. இது பாருங்கள், இந்த சாமந்தி நல்லா பூக்குது. இது போல் நான் ஃபெர்டிலைசர் வந்து பாருங்கள், ஏற்கனவே பாட்டிலில் நிறைய காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டு வெங்காயம் தோல் அதெல்லாம் போட்டு ரொம்ப நாள் ஃபர்மெண்ட் பண்ணதுன்னு சொல்லிட்டு பிளாக் கலரில் ஆயிடுச்சுன்னு புது செடிக்கெல்லாம் நான் இது ஊற்றிருக்கேன், உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா எதுவும் ஆகலை, நல்லா வளருது பாருங்கள். பர்பிள் கலர் கூட மொட்டு போட்டிருக்கு பாருங்கள், பக்கத்தில் இன்னொரு மொட்டும் வருது. நம்மக்கிட்ட வளர்ந்து புதுசாக இப்போ வளர்ந்து இது மொட்டெல்லாம் வந்தது. இந்த சாமந்தி பாருங்கள், இது வந்து ஒயிட்டுன்னு சொல்லிட்டு நான் வளர்த்துக்கிட்டு இருந்தேனே, நிறைய பேர் கொடுத்துருக்கேன். ஆனால் செடி சூப்பராக ஃபாஸ்ட்டாக வளருது, பதியம் பண்ணியெல்லாம் கொடுத்துருக்குறேன், சூப்பராக வளருது. ஆனால் டார்க்கு மெரூன் கிடையாது, வேறு மாதிரி லைட்டாக இருக்குது, நல்லா இருக்கு பாருங்கள். பக்கத்தில் இந்த ரோஸ் பாருங்கள், நேற்று 2 பூ பூத்து 2 மொட்டை இருந்தது சொன்னேனே பாருங்கள், எவ்வளோ நல்லா டார்க்காக கலர் சூப்பராக இருக்குது, எல்லோ கலரு. ரோஜா கூட கொஞ்சம் கொஞ்சம் போல் தான் தண்ணி ஊற்றணும். ஃபஸ்ட்டு வந்து நிறைய தண்ணி ஊற்றுறதுனால தான் செடி வந்து வேறு இலைகள் வர்றது. கொஞ்சம் போல் ஊற்றினா எதுவும் செய்யாது, கரெக்டாக தண்ணி ஊற்றணும். சாமந்தி செடிக்கு வந்து நீங்கள் இது போல் லிக்விட் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா மொட்டு வச்சு பூக்கள் பூக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.